அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டார்கள். உடனே அவர் அவர்களிடம் இருந்து மறைந்து போனார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 31வது வசனம். எருசலேம் பகுதியில் எம்மாவு அப்படின்னு ஒரு பெயர் கொண்ட ஒரு ஊர் இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த இடத்துல தான் தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். கிளியோப்பாக்கும் அவரோட உடன் இருந்த இன்னொருவர், ஒருவேளை அவருடைய மனைவி என்று சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இப்போ இவங்களுக்கு இதுக்கு திருக்காட்சி கொடுக்குறார். இந்த செய்தி நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எருசலேமை பக்கத்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா இந்த எம்மாவு அப்படின்றது அப்போ பண்டைய காலத்தில் 3 ஊர் இருந்திருக்கலாம். அப்போ எந்த ஊரில் இந்த கிளியோப்பா அவங்க தங்கி இருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் எம்மாவு பார்த்தீங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டில் எருசலேமினுடைய அடிவாரத்தில் அயலோன் அப்படின்ற ஒரு குன்றின் கீழே ஒரு கிராமம் இருந்துச்சு, சின்ன கிராமம். அது எம்மாவு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் கிரேக்கர்கள் வரையிலும் அந்த கிராமம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசருடைய காலத்தில் அது மறுபெயர் பெற்று இன்றைக்கு ரோமர்களுக்கு சொந்தமான இடமாக அது இருக்கிறது. அங்கே ரோமர்களுக்கு சொந்தமான ஒரு ஆலயமும் அந்த இடத்துல இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எம்மாவு இருக்கு. எருசலேமிலிருந்து 3 அல்லது 4 மைல் தொலைவில் இருக்குது. அபுகோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமம் பழைய காலத்தில் முன்பு எம்மாவு அப்படின்னு அழைக்கப்பட்டது. அப்புறம் தான் அது அபுகோஷ்னு மாறிச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் இங்கே ஒரு துறவி மண்டபம் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. திராட்சைக்கு பெயர் போட ஒரு இடமாகவும் இது இருந்திருக்கிறது. அங்கே தான் ரிச்சர்ட் லயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் தான் துறவிகள்லாம் தங்கி அது துறவி மடமாகவே அது மாறி போனதாம். அடுத்து 3வது எம்மாவு பார்த்தீங்கன்னா இது எருசலேமினுடைய வடமேற்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது. இங்கே தான் கிளியோப்பானுடைய வீடு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வீடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆலயமாக அது மாற்றம் பெற்றிருக்கிறது. இங்கே தான் இயேசுவும் அந்த கிளியோப்பாவும் அவருடைய மனைவியும் அங்கே இருந்ததாக, எல்லாரும் இணைந்து உணவு அங்கே பகிர்ந்து கொண்டதாக செய்தி சொல்லப்படுகிறது. கிபி 2லிருந்து 3ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ரோமையர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த இடம் விரிவாக்கப்பட்டு அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் இந்த இடத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சிக்கு அதை எடுத்து ஆய்வு செய்து அதை அகழ்வாராய்ச்சி செய்து அந்த இடத்தை ஆய்வு செய்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல தான் கிளியோப்பாவும் இயேசுவும் அவங்களுடைய மனைவியும் இருந்தாங்க அப்படின்றத சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அழகான பெயிண்டிங்ஸ்லாம், ஓவியங்கள்லாம் வரைந்து, சித்திரங்கள்லாம் வரைந்து ஒரு அழகான ஆலயமாக அந்த இடத்துல இன்னைக்கு இருக்குதுங்க. அப்போது ஆண்டவர் எம்மாவு சீடர்களோடு நடந்து சென்றது உண்மை. உயிர்த்தெழுந்தவர் அவங்களோட போகிறார். ஏன்னா எருசலேமிலிருந்து 11 கிலோமீட்டர் இந்த எம்மாவு இருக்குது. அப்போது பஸ்கா விழாவுக்கு வந்தவங்க இந்த கிளியோப்பாவும் அவருடைய மனைவி, அவங்க யார் அப்படின்னா இயேசுவின் தாய்க்கு உறவினராக சொல்லப்படுகிறது. அவங்க வந்தவங்க இந்த பஸ்கா இது முடிஞ்ச பிறகு இயேசுவினுடைய மரணம் அந்த உயிர்த்தெழுதலை பார்த்துட்டு கேள்விப்பட்டு இப்போ ஊருக்கு போகிறாங்க. திரும்பி 11 கிலோமீட்டர் போகும்போது, நடந்து போகும்போது அவங்க இதை இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலை பேசிகிட்டே போகிறாங்க. இயேசுவும் அவங்களோட பேசிட்டு வர்றாரு. அப்போ அவங்க வீடு வரைக்கும் வருகிறார். அப்போ அவர் வீட்டுக்கு அழைக்கிறாங்க, வாங்க ஐயரை இன்னைக்கு இரவு தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அழைத்த மாத்திரத்தில் அவங்க வீட்டுக்கு வருகிறார். அப்போ உணவை எடுத்து வைக்கிறாங்க. அந்த உணவை பிற்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன, அவர் மறைந்து போனார். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இரவு தூங்கலைங்க. திரும்பி நைட் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி 11 கிலோமீட்டர் எருசலேம் ட்ராவல் பண்ணி நடந்து வராங்க. அதாவது அவங்க இந்த ஊரை விட்டு எருசலேமிலிருந்து போகும்போது மனபாரத்தோடு போகிறாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் காட்சியாக கண்ட பிறகு அவர்கள் ஓட்டம் பிடித்தவர்களாய், அவருடைய மனசு அங்கே இல்லை, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, சீடர்களோடு பகிர்ந்து கொள்ள, ஊர் மக்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்க வேகமாய் அந்த பாதை எப்படி இருக்கும்ல இரவு நேரங்களிலே, அப்போ மின்சார வசதியெல்லாம் கிடையாது. அப்போ எப்படி ஓடி வந்திருப்பாங்க அந்த கணவன் மனைவிமா, இது இருவரும் ஓடி எருசலேமை சீடர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் அவங்க இயேசுவின் உயிர்த்தில் அறிவிக்கிறாங்க. பாருங்க, எம்மாவு சீடர்களும் நடந்து வந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து நம்ம கூடவே வருகிறார். நாம் அவரை அழைக்கும் பொழுது ஆண்டவரும் நம்ம வீட்டுக்கு வருகிறார். நம்முடைய உணவை அவர் ஆசீர்வதிக்கிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய நற்செய்தியை அன்றைக்கு எம்மாவு சீடர்கள் அறிவித்தது போல நாமும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நற்செய்தி எல்லோருக்கும் அறிவிப்போமா?
இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எம்மாவு சீடர்களைப் போல நாங்களும் துரிதமாய் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க கிருபை தாரும். மீட்பரேசை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின்